ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம். அட் மிட் நைட்டில் வந்துட்டு ஒரு அதிரடியான முடிவு வந்து 2 பேரும் எடுக்கிறாங்க. யார்? விஜய் பார்வதி அண்ட் கமருதீன். என்னென்னா, கமருதீனுக்கு வந்துட்டு விஜய் பார்வதி மேலே ஒரு லவ் வந்துடுச்சு போல இருக்கு. அதை வந்து வெளிப்படையாகவே சொல்கிறார். என்னென்னா, ஐ லைக் யூ, நீ வந்து என்ன லைக் பண்ணுறேன்னு தான் நான் பழகிட்டு இருக்கேன், தெரியல நீ என்னை எப்படி பார்க்குறேன்னு தெரியல அப்படின்போது பார்வதி வந்துட்டு, இது வந்து ஒரு பப்ளிக் மீடியா இங்கே வேண்டாம், நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நின்றுப்போம், அந்த சண்டையில் இதில் வந்து நின்றுப்போம், ஆனால் அதை வந்துட்டு அதை டெவலப் பண்ண வேண்டாம், இதை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், உனக்கும் தெரியும். அதேமாதிரி இந்த பப்ளிக் மீடியாவில் சில விஷயங்கள் நம்ம வெளிப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுவும் நம்மளுக்குள்ளே ஒரு இணக்கமான ஒரு விஷயம், கொஞ்சம் க்ளோஸாக வர ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஜெயில் டாஸ்க்லேருந்து தான் வந்துச்சு. அது உனக்கே தெரியும் கரெக்டாக. நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஒரே ஒரு சின்ன தின் லைன் தான் இருக்குது. அந்த லைனை வந்துட்டு நம்ம கிராஸும் பண்ண வேண்டாம். அந்த லைன் யாரை பெருசாக அஃபெக்ட் பண்ணணும்னு என்னை விட நீ தான் அதிகமாக யோசிக்கிறோம் அப்படின்போது, இல்லை என்னையும் தானே அதை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்றாரு. வேணாம், இந்த ட்ராக்கே வேணாமே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. சரி ஓகே, இந்த லவ் ட்ராக்கை எடுத்துகிட்டு போக வேண்டாம், நம்மளை ஒருத்தர் வந்து இது பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி. பட் நேற்று பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து தனித்தனியாக தான் இருந்தாங்க. நம்மளுக்கே ஒரு இதுவாக இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ஏன்னா அது தனித்தனியாக இருக்காங்களேன்னு. ஆனால் நைட்டு கமருதீன் போயிட்டு இந்த விஷயத்தை போய் கேட்டிருக்காரு போல இருக்குது. ஆனால் கிளியராக வந்து விஜய் பார்வதி சொல்லிட்டாங்க. ஏன்னா நடுவில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. மேபி அந்த கம்ப்ளைண்ட்டு நம்ம திவாகர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, பேட் டச் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள், என்கிட்டே ஒரு வேலையை பார்த்துப்பட்டான் அப்படின்னு. அதுலேருந்து அவங்க அந்த முடிவை எடுத்தாங்களா அப்படின்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் கமருதீனுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா இதுலேருந்து வெளிப்பட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனுக்கு கேமில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் பேரும் வருது. பார்ப்போம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் 2 பேருமே வந்து இந்த பிக் பாஸ் சீசன் இல்லை, இது ஒரு டெரரான ஒரு பீஸ் தான். அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. டெரரான ஒரு கப்புள்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அதாவது கப்புள்ஸ் மீன்ஸ் அந்த இது சொல்கிறோம், நாட் இன்டென்ஷன். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நடுராத்திரியில் இவங்க 2 பேர் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது யாருக்கு நல்லது? விஜய் பார்வதிக்கா இல்லை கமருதீனுக்கா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.